ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பீன் பேக் வாங்கலாமா? பீன் பேக் வாங்கலாம் அப்படின்னா, ரீஃபில்க்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி செலவாகும்னா என்னெல்லாம் செலவு இருக்கு? எப்படி பீன் பேக் வாங்கணும்? அதே மாதிரி பீன்ஸ் வாங்கும்போது நெறைய ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது எப்படி ஏமாறாம வாங்குறது? அப்படிங்கிற எல்லா டவுட்ஸ்க்கான ஆன்ஸரும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான பீன் பேக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வாங்கிடுங்க. அதுதான் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஈவன் நீங்க நல்ல படுக்கிறதுக்குமே வசதியான ஒரு பீன் பேக் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் தான். அதே மாரி நீங்க வாங்கும்போது லெதர் இருந்தா ரொம்ப பெட்டர். பட் லெதர்ல அந்த அளவுக்கு பீன் பேக்ஸ் நான் பார்க்கல. லெதரேட் தான் இருக்கு. பட் அந்த லெதரேட்டே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிராண்டடா பார்த்து வாங்கிக்கங்க. அது லைஃப் நல்லா வரா மாரி பார்த்து வாங்கிக்கங்க. ஏன்னா சில இடத்துல ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பீன் பேக் வாங்குனீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாவே கிழிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க எங்க வீட்ல வச்சிருக்க பீன் பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் நாங்க வாங்குனது. ஸ்டில் நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்ளோ நல்லா ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. நாங்க டெய்லி யூஸ் தான். அக்கேஷனல் யூஸ்லாம் கிடையாது. டெய்லி யூஸ்லயே அது நல்லாவே இருக்கு. மெயினா பீன் பேக் வாங்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்சின் அதாவது லெதரேட் இது 2மே ஒரே ஆல்மோஸ்ட் ஒண்ணு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அதோட நேச்சரே பார்த்தீங்கன்னா, நல்ல ஹீட்ட கிளப்பி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏசி போடாம ஒரு நார்மல் ஒரு ஃபேன் மட்டும் ஓடுற ஒரு எப்பயுமே ஹியூமிடான இருக்கிற ஏரியால நீங்க பீன் பேக்க போட்டு உட்காரீங்க அப்படின்னா, தக்காளி 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. எழுந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். வேர்த்து கொட்டிடும். அடுத்த 5வது நிமிஷம் நீங்க எழுந்து கீழ இறங்கியே ஆகணுன்ற அளவுக்கு ஆயிடும். ஸோ இதோட நேச்சர் அப்படி இருக்கும்போது, நீங்க ஒண்ணு உங்க வீட்ல எப்பயும் ஏசி ரன் பண்ணிக்கிட்டோ, இல்ல நல்ல ஒரு சில் கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீன் பேக் செட் ஆகும். ஆனா, நம்ம சென்னை மாதிரி ஒரு ஏரியால ஜஸ்ட் நான் ஃபேன் மட்டும் போட்டுட்டு நான் பீன் பேக் யூஸ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, அது பாசிபிளே இல்ல. ஸோ நீங்க பீன் பேக்ல ஐ மீன் உங்களோட மணிய இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல ஒரு சில்லுன்னு கிளைமேட் இருக்கு. அதே மாரி ஏசி ரூம்ல தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்டின்னீங்கன்னா, குவைட் வொர்த் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பீன் பேக்ல ஃபில் பண்ற பீன்ஸ். ஓகே. இது லிட்டரலி என்னன்னா, தெர்மோகோல் பால்ஸ் தான் இந்த பீன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு புது பீன் பேக் வாங்குறீங்க அப்டின்னா, ஒரு 1 1/2 கிலோ பீன் ஒரு பேக் அதாவது ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ல இருக்க ஒரு பேக்கு 1 1/2 கிலோ பீன்ஸ் தேவைப்படும். இதே நீங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு ரீஃபில் பண்ண போறீங்க, இல்ல ஒரு 4 வருஷம் கழிச்சு ரீஃபில் பண்ண போறீங்க அப்டின்னா, அதே சைஸான பேக் ரீஃபில் தான் பண்ண போறீங்க. நீங்க எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது 1 கேஜி பீன் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இதுதான் பீன் தேவைப்படுற அளவு. உங்களுக்கு இன்னும் நல்லா அக்யூரேட்டா புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது என் பொண்ணோட ஹைட்டு கிட்டத்தட்ட 4 அடி இருக்கா. அவ 4 அடிக்கு இந்த 1 கிலோ பீன் அப்படிங்கிறது இந்த 4 அடி ஹைட் இந்த பேக். ஸோ இதுதான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு இது. ஸோ இந்த பீன் ஒரு ட்ரிபிள் எக்ஸல் பேக்க ஃபில் பண்ண பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெரும்பாலும் சொல்றது பார்த்தீங்கன்னா, 2 to 3 இயர்ஸ்ல நீங்க பீன் ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது என் பொண்ணு ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 வயசு ரேஞ்ச்ல வாங்குன பீன் பேக் தான் இது. இப்போ அவளுக்கு வயசு 8 ஆகுது. இப்பதான் நாங்க அந்த ரீஃபில்லே பண்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பீன் என்ன ஆகுது அப்படின்னாங்கன்னா, லைக் ஒரு மாரி அமுங்கி ஒரு மாரி தூள் தூளா ஆயிடும். மத்தபடி உங்களால உட்கார முடியும், யூஸ் பண்ண முடியும். அது உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன பொறுத்து தான் நீங்க 2, 3 வருஷத்துல மாத்துறதும், ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு பீன்ஸ ரீஃபில் பண்றதுக்கும் உங்களோட பெர்சனல் சாய்ஸா தான் இருக்கும். எங்கள கேட்டீங்கன்னா, நாங்க இத்தன வருஷமா யூஸ் பண்ணதுல அவ்ளோ அன்கம்ஃபர்டபுளா நாங்க ஃபீல் பண்ணதில்ல. இப்பதான் ரொம்ப அமுங்கிட்ட மாரி இருந்ததுனால தான் ரீஃபில் போயிருந்தோம். ஸோ நீங்களும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்க்கு ஏத்த மாதிரி ரீஃபில்லோட இயர்ஸ் டிபெண்ட்ஸ். நீங்க 2 to 3 இயர்ஸ்லயே ரீஃபில் பண்ணலாம். இல்லன்னா வெயிட் பண்ணி 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமும் நீங்க ரீஃபில் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. நீங்க வருஷம் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை பீன ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா தோணும். பட் இது அந்த அளவுக்கு கிடையாது. 1 கேஜி பீன்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹400 வருது. சைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆன்லைன்ல வாங்கும்போது நிறைய பேர் பீன்ஸ் ஏமாத்திடுறாங்க. பீன் பேக்கோட பீன்ஸ்ல ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது அவங்க பேக் பண்ணி அனுப்புற மெட்டீரியலோட பேக் ஒரு கோணி பை மாதிரி இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் 1/2 கிலோ பையே எடுத்துக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்க பையோட வெயிட் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பீன் கால்குலேட் பண்ணணும். பட்
ஆன்லைன்ல வாங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த பேக்கோட சேர்த்து தான் அந்த வெயிட் போடுறாங்க. ஆனா இதே நீங்க ஆஃப்லைன்ல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பாலித்தீன் பேக்ல தான் வந்து வருது. ஸோ இது வந்து நான் லோக்கல் ஸ்டோர்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். ₹400 குடுத்து. இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெயிட்லாம் கிடையாது. ஸோ இப்படி வெயிங் ஸ்கேல் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த 1 கிலோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நாங்க கடையில வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, பீன் பேக்ல இதுக்கு மேல பீன்ஸ்ல ஏமாத்த வாய்ப்பில்ல சார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சரி நம்பிடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் ஆன்லைன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது இப்படியும் ஏமாத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்கன்னா, பழைய பீன்ஸையும், புது பீனையும் மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இங்க ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ தட் இதுல வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போதும் ரிவ்யூல வந்து எல்லாரும் இது குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் குவாலிட்டி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பழசும், புதுசும் வந்து மிக்ஸ் பண்ணி சீட் பண்றாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பழைய பீன். பழைய பீன் வந்து மேட் ஃபினிஷா இருக்கும். சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். புது பீன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங்கா இருக்கும். நல்ல பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க புது பீன்ஸ வந்து நீங்க அந்த கவர பிரிக்கும்போது, அந்த ஆ தெர்மோகோலோட ஸ்மெல் வந்து பயங்கர ஹெவியா இருக்கும். ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அது புதுசு அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வச்சு நீங்க வந்து அது பழைய பீனா, இல்ல புது பீனா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இத என்ன கேட்டா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன்ல வாங்குறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து போய் கேட்கவாவது முடியும். சப்போஸ் இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தா. பட் ஆன்லைன்ல இது வந்து திருப்பி ரிட்டர்ன் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். ஸோ பார்த்துக்கங்க எது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா நான் முடிஞ்சா Amazonல இருந்ததுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் த மெட்டீரியல். நீங்க வந்து ஒரு ரெக்ஸின் பீன் பேக் வாங்குறீங்க அப்டின்னா, நல்ல குவாலிட்டியான பீன் பேக்கா வந்து வாங்கிக்கங்க. சோ ஃபார் இதுதான் வந்து பீன் பேக்கோட ஆன்சர்ஸ். So I hope you like this video. Thank you for watching. See you in the next video.